ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கெம்மா 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். கெம்மா 4 வந்து கூகுளோட ஒரு ஆஃப்லைன் LLM. ஸோ கெம்மாவில் 1, 2 and 3 இந்த மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ கெம்மா 4ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு 3 பார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒன்று வந்து கெம்மா 4ஓட இருக்கிற ஃபீச்சர்ஸு, கெம்மா 4 வந்து எப்படி ஒர்க் ஆகும், இந்த எல்எல்எம்மில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன, எதனால் இந்த எல்எல்எம் வந்து ரொம்ப நிறைய பேசப்படுது அப்படிங்கிறத இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்ததாக டெமோ பார்க்க போகிறோம். டெமோ அப்படின்னா என்னென்னா, இப்போ இது என்னோட மொபைல் கேமு ஆடுபுலி ஆட்டம்னு சொல்லிட்டு ஒரு கேம் டெவலப் பண்ணியிருக்கேன் வித் யூஏ. இது வந்து ஆன்டி கிராவிட்டி அண்ட் ஏஐ யூஸ் பண்ணி மட்டுமே டெவலப் பண்ண மொபைல் கேமு. இந்த கேமோட ஸ்க்ரீன்ஷாட் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் என்கிட்ட 2 ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி இந்த மொபைல் ஆப்புக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம கெம்மா 4லையும் ரெடி பண்ண போகிறோம். அதே சேம் டைம் ஜெமினி அண்ட் கிளாட், அதுக்கப்புறம் ChatGPTலையும் இதை அப்லோட் பண்ணி அது எந்த மாதிரி ஒரு HTML பேஜை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த ஃபைனல் HTML-ஐ ChatGPT கொடுத்து வேலிடேட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், எது பெஸ்ட்டாக எந்த ஏஐ மாடல் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இதுதான் இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெம்மா அப்படிங்கிறது என்னென்னா கூகுளோட ஒரு ஆஃப்லைன் LLM அப்படி சொல்லலாம். ஆஃப்லைனா இன்டர்நெட்டே இல்லாமல் இந்த LLM உங்களோட பிசியில் ரன் ஆகும். இதுக்கு நிறைய GPU தேவைப்படும் அப்படின்னா இல்லை. இப்போ மினிமம் வந்து 16 GB இருந்தாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டேபிளான பண்ணி நம்மளால் ரன் பண்ண முடியும். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒல்லாமா டூல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயே இப்போ வந்து இந்த மாதிரி GUI கொடுத்துருக்காங்க, ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டேரெக்டாக இதை இன்ஸ்டால் பண்ணி இந்த ப்ராம்ப்ட் வந்துடும். வந்த பிறகு நீங்கள் இதிலேயே வந்து என்ன பண்ணலாம்னா, எந்த மாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இதில் 2 மாடல் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய பிசி பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் இருக்கிற ஒரு பிசி. இதில் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தது Qwen 2.5 கோடர் 3 பில்லியன் பேராமீட்டர் இருக்குது. இதோட சைஸ் வந்து ஒரு 1.9 GB 2 GB. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, என்னோட 16 GB ரேமில் 2 GB இது ஃபுல்லாகவே அலோகேட் பண்ணி இந்த ஏஐ மாடலுக்கு இருக்கிற ஃபீச்சர்ஸை முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, மல்டி மாடல் சப்போர்ட். அப்படின்னா இந்த மாடல் வந்து நீங்கள் இமேஜ் கொடுத்து அவுட்புட் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து இமேஜை ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லலை, இமேஜ் டெக்ஸ்ட் அது ஆடியோ இன்புட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் வச்சுருக்கிற கெம்மா 4 பில்லியன் மாடலில் இமேஜ் அண்டு டெக்ஸ்ட் இன்புட். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ண போகிறோம்ல, அந்த இமேஜை ரீட் பண்ணி எப்படி வந்து அந்த மொபைல் கேமுக்கு அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி ரெடி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்ததாக லார்ஜ் கான்டெக்ஸ்ட் விண்டோ. இதுதான் வந்து என்னென்னா, அதில் எவ்வளோ மெமரி, எவ்வளோ இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அப்படிங்கிறது. ஹேண்டில் மோர் இன்ஃபர்மேஷன் அட் ஒன்ஸ். இப்போ எவ்வளோ இன்ஃபர்மேஷனை வச்சுருக்கு அதை பேஸ் பண்ணி அது நம்மளுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் ஸ்மாலர் மாடல், ஹையர் மாடல் இருக்குது. ஸ்மாலர் மாடல் 128K, ஹையர் மாடல் 240 சம்திங் இருக்குது. எட்ஜ் ஃப்ரெண்ட்லி மாடல் அப்படின்னா என்னென்னா, லோக்கல் மிஷின்லேயே ரன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெம்மா மொபைலுக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல்லையே ஏஐ மாடல் வந்து இன்பில்டாக வச்சு ரன் பண்ண முடியும். அதுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நான் வந்து ஃபியூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை பற்றின இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4th ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரீசனிங் கேப்பபிலிட்டி. ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் டைரெக்டாக கொடுக்காம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை திங்க் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறது, இதுதான் ரீசனிங் ஸ்கில்னு சொல்கிறது. இது நிறைய பெஸ்ட் மாடல்ஸ், இப்போ வந்து ஓப்பஸாக இருக்கணும், சோனட்டாக இருக்கணும், இந்த மாதிரி மாடல்ஸில் வந்து இந்த ரீசனிங் ஸ்கில் இருக்குது. ரீசனிங் ஸ்கில் இருக்கிறதுனால அது வந்து நல்லா யோசித்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ணும். அடுத்ததாக இதில் வந்து சப்போர்ட் லாங் கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, உங்களால் நீங்கள் கொடுக்குற இன்புட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கோட PDF நீங்கள் அப்லோட் பண்ணி அதை ரீட் பண்ணி கொடுக்க வைக்கலாம். ஸோ அதை ரீட் பண்ணுற அந்த இன்புட் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒர்க் வித் ஏஐ ஏஜென்ட்ஸ் அண்ட் டூல்ஸ், இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இப்போ நம்ம ஓப்பன் கிளா வச்சுருக்கோம் அப்படின்னா அது ஒரு ஏஐ அசிஸ்டன்ட். ஓகேங்களா? அதுக்கு வந்து எனக்கு LLM வேணும், பிரெயின் வேணும். ஓகேங்களா? அந்த LLM வந்து நம்ம இது வரைக்கும் இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா, ஓப்பன் ரவுட்டில் போய்ட்டு APIக்கு எடுத்து அதை வச்சு ஓப்பன் கிளா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு லோக்கல் மிஷின்லேயோ இல்லைனா டாக்கரில் போட்டு ரன் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த கெம்மா 4 வந்து லோக்கல் மிஷினில் ரன் பண்ணுறதுனால என்னோடய ஓப்பன் கிளாவை அதோட கனெக்ட் பண்ணி ஆஃப்லைன்லேயே என்னோடய ஒர்க்ஸை பண்ண முடியும். இது வந்து ஃபுல்லி ப்ரைவேட்டாக இருக்கும், என்னோடய டேட்டா லீக் ஆகாது. ஓகேங்களா? அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இது மட்டும் ஓப்பன் கோடு, VS கோட் மாதிரி டூலில் கூட நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணி நம்மளால் இந்த வந்து யூஸ் பண்ண முடியும்.
அடுத்ததாக முக்கியமான விஷயம் டெவலப்பர் ஃப்ரெண்ட்லி. இப்போ நம்ம நீங்கள் டெவலப்பராக இருக்கீங்க இந்த மாதிரி அப்படின்னா நீங்கள் கோடை அடிக்கிறதுக்கு, கோடை டீபக் பண்ணுறதுக்கு, ஸோ ரிவ்யூ பண்ணுறதுக்கு, ஏதாவது இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டீபக் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இந்த கெம்மா 4ஓட மாடலை வச்சு நீங்கள் ஆஃப்லைனில் பண்ண முடியும். உங்களோட கோடு வந்து நீங்கள் எதுவும் அஃபிஷியல் க்ளவுடில் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே உங்களோட லோக்கல் மிஷின்லேயே ப்ரைவேட்டாக இருக்கும். இது ஒரு ஓப்பன் மாடலாக கொடுத்துருக்காங்க கூகுள். ஹக்கிங் ஃபேஸ் மாதிரி வெப்சைட்டில் போகிற பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ மாடல்ஸை வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இது எப்படின்னா இந்த ஏஐ மாடல் நீங்கள் எடுத்து இதை நீங்கள் டியூன் பண்ணலாம். இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டேட்டாவை அதுக்கு வந்து டியூன் பண்ணி இந்த மாடலை நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் நான் சொன்னது கெம்மா 4ஓட ஃபீச்சர்ஸ். ஓகே, அடுத்ததாக பார்க்கும்போது டெமோ. ஸோ டெமோவுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நம்ம இதுலேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், சாட்ஜிபிடிலேயே ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சாட்ஜிபிடியில் போயிட்டு என்கிட்ட இருக்கிற ப்ராம்ப்டை நான் யூஸ் பண்ணுறேன். ப்ராம்ப்ட் வந்து சிம்பிளான ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆக்ட் ஆஸ் ஏ ப்ரொஃபஷ்னல் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஒரு மொபைல் ஆப் என்கிட்ட இருக்க மொபைல் ஆப்புக்கு ஒரு ஷோகேஸ் பண்ணுற HTML பேஜ் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸை வந்து அட்டாச் பண்ண போகிறேன். நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். இது என்னோடய மொபைல் ஆப்பு. இந்த ஆப்புக்கு ஒரு ஷோகேஸ், இந்த ஆப்பை நான் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு HTML பேஜ் ரெடி பண்ணேன். ஸோ நான் இப்போ அதோட இமேஜஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட்டோட நேம் கொடுத்துருக்கேன். அதோட பேஜ் என்ன நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். HTML CSS JavaScript ரெடி யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் ரெடி பண்ணேன், HTML பேஜை. இது வந்து எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா HTML CSS JavaScriptல சிங்கிள் HTML பேஜ் கிடைக்கணும். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாட்ஜிபிடியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் வந்து ஒரு டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ சாட்ஜிபிடி வந்து லேட்டஸ்ட் அண்ட் ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி டேட்டாஸை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ சாட்ஜிபிடி வந்து நம்மளோட கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா 1 minute and 11 seconds இதோட அவுட்புட் வந்து முடிச்சிருக்கேன். ஸோ அடுத்த ஃபீச்சர்ஸ் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்குது. இங்கே HTML காப்பி பண்ணி நான் வந்து ஒரு ஃபைலாக ஸ்டோர் பண்ண நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா எங்கேயே வந்து ஒரு ப்ரிவியூ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதிலே என்னால் அதை பார்க்க முடியும். ஓகே, நான் டவுன்லோட் கொடுக்குறேன். டவுன்லோட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய ஷோகேஸ் பேஜ், அதாவது HTML மொபைல் ஆப்போட ஷோகேஸ் பேஜ். பட் என்ன இது பண்ணலைன்னா என்னோட இமேஜஸை இதில் ஆட் பண்ணலை. டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தா ரீடைரக்ட் டு ப்ளே ஸ்டோர் லிங்க். ஸோ குயிக்காக பார்த்துடலாம் எதனால் இந்த HTML ஃபைலில் இந்த இமேஜ் வரல. ஆக்சுவலாக அந்த இமேஜோட ஃபைல் டைப் வந்து ஜேபேக்காக இருக்குது. பட் நான் கொடுத்தது PNGயாக கொடுத்துட்டேன். யூ கேன் சேவ் யுவர் ஃபைல் ஆஸ் ஓகே. இது HTML ஃபைலை கொடுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த HTML ஃபைலை எடுத்துகிட்டு வந்து என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இமேஜ் அப்டேட் ஆகலை. ஓகே, என்னங்கிறது குயிக்காக பார்த்துடலாம். ஆமாம், நான் கொடுக்கும் போது PNGன்னு கொடுத்துட்டேன். அதனால் ப்ராம்ப்டில் நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் ஃபைல் வந்து JPEG ஃபைலு. சரி, இதை மேனெல்லாம் மாற்றிடுவோம். ஸோ இப்போ மாற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா இமேஜ் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. அது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஃபிட்டாக வரல. எனிவே, பட் நல்ல ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம இதே ப்ராம்ப்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்ததாக நம்ம இதே ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் கொடுத்து மொபைலோட அந்த மொபைல் ஆப்போட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் கொடுத்து எப்படி வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுது, அந்த HTML பேஜ் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்ஸை நான் வந்து இங்கே அப்லோட் பண்ணிட்டேன்.
ஸோ அடுத்தது நம்ம ப்ராம்ப்ட் எடுத்துக்கலாம். ப்ராம்ப்ட் வந்து பிஎன்ஜி நான் கொடுத்துருக்கேன், ஏன்னா என்னோடய ஃபைல் இமேஜஸ் பார்த்திங்கன்னா ஜேபேக் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, இந்த ப்ராம்ப்ட் நம்ம ஜெமினிகிட்ட கொடுத்து எவ்வளோ நேரத்தில் இது ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஜெமினியில் ஃபாஸ்ட் டைப் வச்சுருக்கேன், ரீசனிங் கிடையாது. பட் எனிவே எப்படி அவுட்புட் வருதுன்னு எப்படி அதோட ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, அனலைஸ் பண்ணிடுச்சு. மாடர்ன் ரெஸ்பான்சிவ் ஷோகேஸ் ஆஃப் ஆடிபிள் கேம் HTML இங்கே கொடுத்துருச்சு. ஓகே, ஐ திங்க் கம்ப்ளீட்டட். பார்த்தீங்கன்னா 59 செகண்ட்ஸ்லேயே நம்மளுக்கு HTML ஃபைலை கொடுத்துருச்சு. ஸோ நான் இந்த HTML ஃபைலை காப்பி பண்ணி இதை தனியாக வச்சுக்கலாம். ப்ரிவியூ 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஜெமினி க்ரியேட் பண்ண அந்த வெப்பேஜை பார்க்கலாம். ஓகே, லுக்ஸ் குட். இமேஜ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கு. மேபி ஜாட்ஜிபிட்டியும் கரெக்டாக கொடுத்துருக்கோம். நம்ம ரீட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஜாட்ஜிபிட்டியில் பிஎன்ஜின்னு கொடுக்காம ஜேபேக்னு கொடுத்துட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் நவ் அப்படின்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணால் லிங்க் ஷேர் ஆகலை. எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த கேம் இது வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பேஸ் பண்ணி கண்டென்ட்டும் கொடுத்துருக்கு. ஓகே, குட். அடுத்ததாக நம்ம இதே ப்ராம்ப்டை யூஸ் பண்ண போகிற ஏஐ மாடல், அடுத்த ஏஐ எதுன்னு பார்த்தீங்கன்னா கிளாடு. ஸோ கிளாடில் சோனெட் 4.6 எனக்கு அவைலபிள் ஆக நான் வந்து எதுவும் அப்கிரேட் பண்ணலை. நான் எல்லாமே மோஸ்ட்லி ஃப்ரீ டூல் யூஸ் தான். முதல்ல ஃப்ரீயாக யூஸ் பண்ணி பார்த்து அது எந்தளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு நம்ம ஒரு ஸ்டடி பண்ண பிறகு தான் எதுவுமே அப்கிரேட் பண்ணுவேன். ஸோ நான் எதுவுமே இப்போதைக்கு பெருசாக அப்கிரேடேஷன் பண்ணலை. ஓகே, இதில் நம்ம அதே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்லோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ப்ராம்ப்டையும் கொடுக்குறோம். கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கான டைமிங்கை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட். கிளாடோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேக்கிங் லாங்கர் தென் யூசுவல், ட்ரை அகைன் ஷார்ட்லி, அட்டெம்ப்ட் டு. ஓகே, ஸோ கிளாட் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. வாண்ட் டு நோட்டிஃபை வென், எஸ் நோட்டிஃபை கொடுப்போம். ஒர்க்கை முடிச்சுட்டு நம்மளுக்கு சொல்லுமா. சரி, இதெல்லாமே நான் க்ளவுடில் பண்ணுற ஒர்க்கு. ஓகேங்களா, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட கெம்மா 4ல் இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் கிளியர் பண்ணிவிட்டு நான் அகைன் நான் ட்ரை பண்ணுறேன். எதனால் இவ்வளோ டிலே ஆகுதுங்க தெரியல. மேபி என்னோடய மிஷின் இன்டர்நெட்டும் ஸ்பீட் நல்லா இருக்குது. சரி, பார்க்கலாம். இப்போ தான் வந்து ரீடிங் ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு வருது. முதல்ல அது ஸ்கில்லை வந்து ரீட் பண்ணுது. ஃப்ரண்ட் அண்ட் இந்த இது கொடுத்துருக்கோம்ல, ஆக்ட் அஸ் ஏ ப்ரொஃபஷன் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பண்ண, அதனால் ஓகே இது வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ கிளாட் வந்து அது ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸ்டாப் பண்ணிடலாம். 2.29 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ அதோட ப்ரிவியூவும் நம்ம பார்க்க முடியுது. வேறு லெவலில் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக நான் கொடுத்த சேம் ப்ராம்ப்ட்டுக்கு என்ன வேணுமோ அதுமாதிரி கொடுத்து, பட் இமேஜை வந்து ரீட் பண்ணி அப்லோட் பண்ணலை. ஓகே, எனிவே நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த
HTML ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து லோக்கலில் ஓப்பன் பண்ணுறேன். இமேஜ் வரல, ஸோ அனிமேஷன்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். இமேஜ் ஏன் வரல அப்படின்னு நம்ம HTML போய்ட்டு பார்க்கலாம். ஸோ இதோட இமேஜ் பார்த்து வந்து MNT யூசர் டேட்டா அதுமே கொடுத்துருக்கு. பட் நான் இங்கே வந்து இமேஜை வந்து லோக்கலில் தானே வச்சுருக்கேன், அதாவது இந்த டைரக்டரியில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் ஃபைல் பார்த்து நான் ஜஸ்ட் மாற்றிக்கிறேன். இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், மேனுவலாக நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இந்த HTML ஃபைலை நம்ம ப்ரௌசரில் லான்ச் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இமேஜ் கரெக்டாக வருது, நல்லா ரீட் பண்ணியிருக்கு, அனிமேஷனும் நல்லா வச்சுருக்கு. ஸோ குட். ஸோ இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஆண்ட்ராய்ட் ஆப் ரெடி. ஸோ கம்மிங் சூன் iOSன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கு. ஸோ நல்லாயிருக்கு. சரி, இப்போ நம்ம கிளாடோட அவுட்புட்டை பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போது நம்மளோட கெம்மா 4 ஓப்பன் சோர்ஸ் ஓப்பன் LLM அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒல்லாமா டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஒல்லாமா டெஸ்க்டாப் சாஃப்ட்வேரில் நான் வந்து 2 LLM வச்சுருக்கேன். Qwen 2.4 கோடர், நல்லா ஃபாஸ்ட்டு அண்ட் லைட் வெயிட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். நான் இப்போ கெம்மா 4ல் E4B 4 பில்லியன் எட்ஜ் மாடல் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இங்கேயே அதே ப்ராசஸை நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ப்ராம்ப்ட் இந்த இடத்துல கொடுத்துடலாம். சாரி, காப்பி தென் பேஸ்ட். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை அட்டாச் பண்ணுவோம். ஓகே, ரெடி. இப்போ நம்ம டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இது ரன் பண்ணுறதுனால மெமரி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதனால் தேவையில்லாத ரன்னிங்கில் இருக்கிற மற்ற ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ என்னோட 16 GB ரேமில் 6 GB ஆல்ரெடி அலோகேட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு 4 to 5 GB வந்து எடுத்துக்கும். பட் 9 GB கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு LLM. ஓகேங்களா, மாடல். ஸோ இப்போ நான் வந்து டைமர் ஸ்டார்ட் பண்ணுறேன். கெம்மா 4ல் ப்ராம்ப்டையும் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மெமரி வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 GB இருந்த என்னோடய மெமரி அரவுண்ட் 11 இன்க்ரீஸ் ஆகுது. என்னென்னா இப்போ தான் நம்மளோட கெம்மா 4 வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் என்னோடய மெமரி வந்து ஃபுல் பண்ணுது. ஓகே, திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளோட AI மாடல் திங்கிங், அண்டர்ஸ்டாண்டிங் த கோல், அனலைஸ் த கண்டென்ட், த ஸ்க்ரீன்ஷாட். நம்ம என்னென்ன ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்தோமோ அதை அனலைஸ் பண்ணுது. அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குது. ஓகே, வெரி குட். 3 ஸ்க்ரீன்ஷாட்டையும் பார்த்துருச்சு. அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸை என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னு பார்க்குது. டிட்டர்மின் த ஸ்ட்ரக்சர் HTML ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ ஹெட்டர், ஃபுட்டர் இந்த மாதிரி சம்திங்லாம் வச்சிட்ருக்கு. அப்புறம் டிசைன் கன்ஸ்டைன் CSS ஃபைலுக்கானது. ஓகே, இம்ப்ளிமெண்ட் த காம்போனண்ட், HTML ஸ்ட்ரக்சர் செட்டப், பேசிக் பாய்லர்ப்ளேட். ஓகே, ஃபோன் ஃப்ரேம் யூஸ் பண்ணுது. இப்போ நம்ம இதில் ஜெமினியில் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஒன்ஸ் திங்கிங் முடித்த பிறகு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வரும், பார்க்கலாம். ஸோ இந்த திங்கிங் அப்படிங்கிறது தான் இங்கே ரீசனிங். அது வந்து நம்ம கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை ரீட் பண்ணி மல்டி மாடல் ஃபங்க்ஷனுங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபைனல் அவுட்புட்டும் நம்மளுக்கு ஒரு HTML CSS JS ஃபைலாக கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, 69.5 செகண்ட்ஸ் இது யோசிச்சுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு இன்டர்நெட் நோ நீடட். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டேன், என்னோடய பிசியில் இல்லை. ஸோ வித்தவுட் இன்டர்நெட்டில் இந்த LLM வந்து ரன் ஆகிட்டுருக்கு.
ஸோ ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஒல்லாமா மட்டுமே ஒரு 8 GB எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே நோட் பார்த்தீங்கன்னா ரீப்ளேசஸ் பேக்ரவுண்ட் URL வித் யுவர் ஆக்சுவல் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ உங்களோட இமேஜை வந்து இதில் மாற்றிக்கிங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ சூப்பராக ஒரு 8 minutes 32 seconds நம்மளோட கெம்மா 4 மாடல் பார்த்திங்கன்னா தன்னோட டாஸ்க்கை முடிச்சிருச்சு. ஸோ நான் இப்போ அந்த HTML ஃபைலை காப்பி பண்ணிவிட்டு as usual நம்ம எப்படி அதில் ஜெமினி கிளாடுக்கு பண்ணமோ அதே மாதிரி இதை ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே சமயம் இங்கே வந்து ஒரு நோட்டு கொடுத்துருந்துச்சுல, நம்ம லோக்கலில் இருக்கிற அந்த இமேஜை இங்கே நம்ம கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கணும். இங்கே பார்த்து டு ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதை வந்து நான் எடுத்துடுறேன். இந்த பார்த்து நம்ம மேனுவலாக எடிட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஃபைல் வந்து இந்த டைரக்டரிக்குள்ளே தான் இருக்குது, அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது. சரியா? ஸோ இதை வந்து நான் ப்ரிவியூ 4 அப்படின்னு வைக்கிறேன். .html alt type. ஓகே, ஸோ நான் எல்லாமா க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ 1 ப்ரிவியூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ChatGPT ரெடி பண்ண HTML. அடுத்ததாக ஜெமினி க்ரியேட் பண்ண ஒரு வெப்பேஜ். இல்லை அனிமேஷன்ஸ் எதுவும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, பட் ஸ்லைடிங் ஆகுது. ஓகேங்களா? அடுத்ததாக தேர்ட் ஒன்று பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம கிளாடில் க்ரியேட் பண்ண வெப்பேஜ். ஆக்சுவலாக இது வேறு லெவலில் இருக்குது. ஸ்லைடு அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கு, லுக்ஸ் குட்டு. அப்புறம் அதுவே பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட்டிங் டவுன்லோட்ஸ் போயிருக்கு இந்த மாதிரி காட்டுது, ஷோகேஸ் பண்ணுறது. என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு இது கரெக்டாக இருக்கும். கேமோட மோட்ஸையும் இதை வந்து எலிவேட் பண்ணி காட்டியிருக்கேன். அடுத்ததாக நம்ம ப்ரிவியூ 4 கெம்மா 4 லோக்கலில் பண்ண HTML. ஓகே, குட். இப்போ ஒரு வெப்பேஜ் யாராவது ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இமேஜ் வந்து ஓகே, இமேஜ் வருது. டவுன்லோட் ஆப் ஸ்டோர், இமேஜ் வருது, பட் இமேஜ் வந்து இது ஓவர்லாப் ஆகுது. கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஜஸ்ட் லைக் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இது அனிமேஷன் நினைக்கிறேன். பிளாக்காக இருக்குது, வந்துட்டு போகுது. மேபி ஜேபேக்காக இருக்கிறதுனால இருக்கலாம். ஸோ டீப் ஸ்ட்ராட்டஜி, மாடர்ன் கேம் பிளே, காம்படிட்டிவ் மோட், இது எல்லாமே ஒரு ஆஃப்லைனில் எனக்கு ஒரு வெப்சைட்டாக ரெடி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட 4 அவுட்புட்டுமே என்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டெமோ பார்த்துட்டோம். ஸோ நம்ம 4 மாடலோட ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். கெம்மா 4 லோக்கலில் ரன் ஆகக்கூடியது, GPT, ஜெமினி, கிளாட் எல்லாமே க்ளவுடில் ரன் ஆகக்கூடியது. இது 4மே மல்டி மாடல் தான். கோட் குவாலிட்டி ரஃபாக கொடுத்துருக்கேன், பட் இதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸ்பீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கெம்மா 4 ரொம்ப டைம் எடுத்துச்சு தான். ஸோ ரெண்டாவது ஜெமினி கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துச்சு. GPTயும் கிளாடும் ஓரளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு. இப்போ நம்ம வேலிடேட் பண்ணி பார்க்க போகிறோம். வேலிடேஷன்ஸ் வந்து எந்த AI மாடல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் கிளாடுக்கிட்டே கொடுத்து நான் இதை ரிவ்யூ பண்ண போகிறேன். எனக்கு கிளாடோட ரெஸ்பான்ஸ் அவுட்புட் நல்லா இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் அதோட ரீசனிங் நல்லாயிருக்கும். அதனால் நான் கிளாட் மாடலே சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கான ப்ராம்ப்ட் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துட்டேன்.
ஸோ இந்த ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னா, ஆக்ட் as a சீனியர் ஃப்ரண்ட் அண்ட் ஆர்கிடெக்ட் அண்ட் கியூ இன்ஜினியர். ஸோ கியூ இன்ஜினியராக நீ வந்து ஆக்ட் பண்ணணும். அப்புறம் நான் வந்து HTML CSS ஃபைலில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஜென்ரேட் பை ஏஐ மாடல் வச்சு ஜென்ரேட் பண்ணது ரிவ்யூ பண்ணணும். உன்னோட வேலை தான். டாஸ்க் என்னென்னா வேலிடேட் பண்ண கூட UX எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணேன். ஸோ அதில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் என்ன சொல்லுங்கள், நான் ப்ராம்ப்டையும் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஃபைனல் அவுட்புட் எனக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா, கோடிங் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, UX குவாலிட்டி எப்படி இருக்குது, பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், அவுட் ஆஃப் 10க்கு எப்படி எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நான் என்னோடய 4 HTML ஃபைலையும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அவன் கொடுத்த ஆல்ரெடி ஷோகேஸ் HTML ரீட் பண்ணலை. பார்க்கலாம் மற்றதுக்கு என்ன ஸ்கோர் கொடுத்துருக்குன்னு. ஜெமினியோட கோட் குவாலிட்டி அவுட் ஆஃப் 10க்கு 5 தான். இதே வந்து ஃபஸ்ட்டேன்னு சொல்கிறேன், ChatGPTயோட கோட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா 10க்கு 5 தான் கொடுக்குது. அடுத்து ஜெமினியோட இது வந்து 10க்கு 6. அப்புறம் நம்ம ஜெம்மால் யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா ஆஃப்லைன்லேயே நம்ம லோக்கல் LLM அது 6.5 கொடுத்துருக்கு. UX பார்த்தீங்கன்னா 5.5 அண்ட் 7 அண்ட் 7.5. ஸோ கம்பேரிட்லி எனக்கு லோக்கலில் ப்ரைவேசி அண்ட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது என்னோட ப்ரிவியூ 4 அதாவது கெம்மாவில் க்ரியேட் பண்ணது இது பெஸ்ட்டாக இருக்குது. அதுவே கொடுத்துருக்கு பாருங்களேன். ப்ரிவியூ 4 இஸ் த பெஸ்ட் ஃபவுண்டேஷன், மோஸ்ட் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர், பெஸ்ட் UX பேட்டர்ன், பெஸ்ட் CSS ஆர்கிடெக்சர். ஹவர் ஆல் 3 ஷேர். ஓகே, எனிவே நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு தடவை ChatGPTலேயும் இதே விஷயத்தை நம்ம பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நான் அதே 3 ஃபைலும் அட்டாச் பண்ணுறேன். 4 ஃபைலையும் 4 HTML அட்டாச் பண்ணுறேன். இப்போ நம்ம ஜெமினிக்கிட்டே கேட்போம். ஸோ இது 4 ஃபைலையும் எடுத்துக்குது. எனக்கு கிளாடில் வந்து 4 ஃபைல் எடுத்துக்கல, 3 ஃபைல் தான் எடுத்துக்குது. ஒரு லிமிட்டேஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கிங் வந்து குயிக்காக கொடுத்துருச்சு. இப்போ நம்ம கிளாடில் இது கன்சிடரே பண்ணலை. கன்சிடர் பண்ணியிருந்தால் அதான் பெஸ்ட்டாக சொல்லியிருக்கோம். அவுட் ஆஃப் 10க்கு 9.2. ரெண்டாவதாக இருக்கிறது நம்மளோட லோக்கல் LLM 8.5.8ன்னு சொல்லுது. ஃபைனலாக ப்ரிவியூ 2 நம்ம ஜெமினியில் ரெடி பண்ணது, அதாவது க்ளவுடு ஜெமினியில் பண்ணது, ஜெமினி 3யில் பண்ணது. ஸோ ஒன்றுத்தையும் செப்பரேட்டாக அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா டீட்டெயிலிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸ்கோரும் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ப்ரிவியூ 2. ப்ரிவியூ 2 என்ன ஜெமினியில் ரெடி பண்ணது, க்ளவுடு ஜெமினி. ஸோ அவுட் ஆஃப் எல்லாமே 7 கொடுக்குது. அப்புறம் ப்ரிவியூ 4 நம்ம கெம்மாவில் ரெடி பண்ணதுக்கான ஸ்கோர் வந்து 8 and 9 கொடுக்குது. up till 9 UX வரைக்கும். ஓகே, அடுத்ததாக நம்ம கிளாடில் பண்ணதுக்கான ரேட்டிங் 9.2 9.5 அந்த வரைக்கும் கொடுக்குது. ஸோ ஃபைனலாக ChatGPTயில் ரெடி பண்ணதுக்கு 8 7.5 கொடுக்குது. ஸோ நம்ம ஃபைனலாக போயிடுவோம். மொபைல் ரியலிசம், மார்க்கெட்டிங் லேஅவுட் அண்ட் சிம்பிளிசிட்டி அண்ட் பிகினர் கிளாரிட்டின்னு 4 விதமாக கொடுத்துருக்கு. ஓகேங்களா, டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கு. ஸோ பெஸ்ட் விஷுவல் இம்பேக்ட் வந்து கிளாட் ரெடி பண்ணது. அடுத்ததாக ஜெம்மா 4ல் ரெடி பண்ணது. அடுத்ததாக லைட் வெயிட் டெமோ வந்து அந்த ChatGPT ரெடி பண்ணது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ChatGPT பண்ணது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது.
அடுத்ததாக க்ளவுட் ஜெமினியில் ரெடி பண்ணது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எனக்கு கிளாட் ரெடி பண்ணி கொடுத்தது. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கெம்மாவில் ரெடி பண்ண ஏஐ. ஸோ கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஃபைனலாக வேலிடேட் பண்ணதில் கெம்மா தான் வந்து எனக்கு பெட்டராக படும். ஏன்னு சொல்கிறேன்னா, இன்டர்நெட் வேணால் வித்தின் என்னோடய மிஷின்லேயே ரன் ஆகும். இது வந்து ஒரு ஆஃப்லைன் LLM மாடல். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ் வந்து கண்டினியூவாக அப்லோட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ உங்களோட லைக் தான் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.